ஒருவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் இந்து லக்னம் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதற்கு முதலில் 7 கிரகங்களின் எண்கள் தெரிய வேண்டும். சூரியனுக்கு 30, சந்திரனுக்கு 16, செவ்வாய்க்கு 6, புதனுக்கு 8, குருவுக்கு 10, சுக்கிரன் 12, சனி 1. இந்த எண்களை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதி யாரோ அவருக்குரிய எண் எதுவோ அதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சந்திரன் நின்ற ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி அவரின் எண் ஏதோ அதையும் நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 எண்களையும் கூட்ட வேண்டும். கூட்டி வரும் தொகையை 12ஆல் வகுக்க வேண்டும். வகுத்தது போக மீதி உள்ள எண்ணே இந்து லக்னமாகும். அதாவது அந்த எண்ணை கொண்டு சந்திரன் நின்ற ராசியிலிருந்து அந்த எண் எத்தனாவது ராசியில் நிற்கின்றதோ அதுதான் இந்து லக்னம். அவ்வாறு வகுக்கும் போது மீதி வரவில்லை என்றால் 12ஆம் எண்ணையே நாம் இந்து லக்னமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் கூட்டு 2 எண்களை கூட்டும் பொழுது 12க்கு கீழ் வந்தால் அது எந்த எண்ணோ அதை வகுக்காமல் அப்படியே இந்து லக்னமாக எடுத்துக்கொண்டு சந்திரன் நின்ற ராசியிலிருந்து எத்தனாவது ராசி என்று கணக்கில் வைத்து அந்த ராசி தான் இந்து லக்னம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இந்து லக்னத்தில் உள்ள கிரகங்கள் மிகவும் நன்மை தரக்கூடிய கிரகங்களாக அந்த ஜாதகருக்கு அமையும். அதாவது அந்த இந்து லக்னத்தில் இருக்கும் கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு திசாபுத்தி காலங்களில் மிக சிறந்த பலனை, புகழையும் தன லாபத்தையும் கொடுக்கும். அதே வேளையில் அசுப கிரகங்கள் அந்த இந்து லக்னத்தில் இருந்தாலும் அவர்கள் பெரும்பாலும் கெடுபலன்களை தருவதில்லை. உதாரணத்திற்கு மேச லக்னம் மகர ராசியை எடுத்துக்கொள்கின்றோம். இந்த மேச லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி குரு, இவருக்குரிய எண் 10. மகர ராசிக்கு 9ஆம் அதிபதி கன்னி, இவருக்குரிய புதன் அதிபதி புதன், இவருடைய எண் 8. இந்த 10 8 கூட்டினால் 18. இதை 12ஆல் வகுத்தால் மீதி வருவது 6. மகர ராசிக்கு 6ஆம் இடம் மிதுனம். ஆக இந்த மிதுனத்தில் எந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அதனுடைய திசாபுத்தி காலங்களில் இவருடைய இந்து லக்னமாக அது செயல்பட்டு இவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வழங்கும்.